ஸோ இந்த வீடியோவில் சூப்பர் கேரியர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 3 டைப் தான் நம்ம எப்பவும் ரெகுலராக பார்க்குற மாதிரி. இன்ஜின் சைடு பார்ப்போம், அண்டு இன்டீரியர் சைடு, அண்டு அண்டர் சேஸு. இதில் ஃப்ரண்ட் சைடில் பேனட் ஹூடு வராது. இன்ஜின் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் பேசிக்ஸு, அந்த நியூட்டன் டார்க்லாம் ஆல்ரெடி சேல்ஸ் நம்ம பேசுகிறவங்க பார்த்துருப்போம். நம்ம சர்வீஸ் குவாலிட்டியில் மட்டும் பார்ப்போம். பழைய சூப்பர் கேரியருக்கு இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாக் நட்டு, அந்த ஒயரிங் ஜாயின்ஸு, அந்த க்ளோசஸ்லாம் பாருங்கள் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓபிடி கனெக்டர், ஸ்பீடு கவர்னர் அதெல்லாம் இருக்குது வண்டியில். வேணால் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த டைப்பில் தான் இருக்குது. வண்டி 1 லட்சம் ஓடின வண்டி மாதிரியே தெரில. உங்களுக்கு இது காட்டுறதுக்கு தான் அதை எடுத்தேன். இந்த பாடி வந்து வெளியே கட்டியிருக்காங்க, நம்ம இதில் இல்லை. ஸோ அதையும் நான் இங்கே நோட்டீஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். வேணுன்னா இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட்டு நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணல, பட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பேட்ரி வந்து அந்த சைடு இருக்கும், அவுட்டரில் தான். எப்போவுமே இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் எக்ஸ்டீரியரில் தான் இருக்கும். இன்டீரியரில் எல்லாமே ஃப்ரீ ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும். சஸ்பென்ஷனும் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் என்ன, டிரைவர் கீழே வந்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ லோ கிலோமீட்டர் வண்டி தான், ஹை எண்ட் சர்வீஸு. ஸோ சிட்டி டிரைவிங்கில் மட்டும்தான் ஓட்டுதுன்னு நினைக்கிறேன் இந்த வண்டியை. ஸோ கமர்ஷியல் வண்டியாக இருந்தாலுமே அந்த குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஈக்கோ கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ லாக் நட்டுக்கு கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கலாம், அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குமே கேப் கொடுத்துருந்துருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி சீட்டில் டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெகுலர் சீட்டு தான். ஸோ இப்போ அண்டர் சேஸ் வந்துட்டிங்கன்னா ஸ்டேரிங் காலமே டோட்டல் சேஞ்சஸ்ஸு. நீங்கள் நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்காது. இந்த நடுவில் வர டயர் எண்டு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆக்சில் எண்டு. ஸோ இது 3மே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் பெரிய வண்டியில் இப்போ நம்ம காரில் பார்க்குற மாதிரி இந்த கமர்ஷியல் வண்டியில் வராது. இதில் வந்து லாங் டர்ன், அந்த ஸ்டேரிங் பாக்ஸில் வர மாதிரி ஷார்ட் டர்ன் பண்ண முடியாது. கொஞ்சம் ஈக்குவலாக வர மாதிரி கொஞ்சம் லாங் டர்னாக தான் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு எக்ஸ்டெண்ட் ஃபேன் கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி இன்ஜினில் பெரிய சேஞ்ச் இல்லை. BS6 வந்து ஆல்ரெடி நம்ம ஈக்கோஸில் பார்த்தா அதே சேம் டைப் ஆஃப் இன்ஜின் தான், நிறைய சேஞ்சஸ் இல்லை. ஸோ பிக்கப் பொறுத்த வரைக்கும் மீடியமாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் லோடு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி நீங்கள் நார்மல் ரோட்டில் இருக்கணும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பேக் சைடில் வந்து உங்களுக்கு சைடு டீசல் டேங்க்கு, ஸோ அது இன்னும் கொஞ்சம் கவரேஜ் கொடுத்துருந்துருக்கலாம் ஷீல்டு கொடுத்து. அதே மாதிரி சைலன்ஸருக்கும் டயருக்கும் படுற அளவுக்குலேயே ஷீல்டு கொடுத்துருக்கலாம். ஸோ அங்கேயும் கொடுக்கல. ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ.